மக்களே, காலங்காலமாக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்க. அவ்வளோ பெரிய நாட்டு பிரச்சனை, அவ்வளோ பெரிய போர் நடந்ததில்ல, அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லைங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருமக மாமியார் பிரச்சனை தான் காலங்காலமாக இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஃப்யூச்சர்லேயும் தொடரும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று மருமகளை உங்கள் வீட்டு பொண்ணை பாருங்கள், இல்லைன்னா மாமியாரை உங்கள் அம்மாவை பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். இல்லை நான் மருமக நான் தான் கெத்துன்னா நீ வெளியே தான். இல்லை நான் மாமியார் நான் தான் கெத்துன்னா அப்போ அவங்க போய்டுவாங்க வெளியே. அதனால் ரெண்டு பேருக்குமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். எந்த வீட்டில் வாழ போகிற பொண்ணும் எந்த வீட்டில் வாழ்கிற மாமியாரும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் குடும்பம் ஒத்துமையாக இருக்கும். 4 பேர் பரவாயில்ல மாமியார் மருமக குடும்பம் ஒத்துமையாக இருப்பான்னு பேசுவாங்க. நீங்கள் நான் தான் கெத்து, நான் மாமியார் நான் அப்படி தான் இருப்பேன், நான் மருமக நான் இப்படி தான் இருப்பேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நடுவில் யாராவது சந்தில் போய் செந்து பாட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த வீடியோவை ஒரு பயங்கரமான விழிப்புணர்வு வீடியோவை பாருங்கள். ஒத்துமையாக இருந்தால் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்துமையாக இல்லைன்னா ரோட்டில் போகிறவங்க கூட பிரித்து விட்டு போயிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே.